அந்த அடங்கி இருக்கக்கூடிய அனுபவங்கிறது என்ன தெரியுமா? உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு இருப்பது தான் அடங்கி இருக்கிற அனுபவம். இயேசு நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் நமக்கிட்ட அந்த தாழ்மை தெரியும். இயேசு நம்முடைய வாழ்க்கையிலையோ அல்ல நம்முடைய குடும்பத்திலேயோ இல்லாதபடியினால தான் நம்ம சில தவறுகளை செய்கிறோம். தாழ்மை என்பது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வர்றதில்லை. புரியுதா உங்களுக்கு? சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவ்யமாக நடப்பாங்க, பவ்யமாக பேசுவாங்க. ஆனால் நீ கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் அது நடிப்பு. ஆனால் வசனம் சொல்லுகிற மனத்தாழ்மை என்பது நம்முடைய இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வரக்கூடிய ஒரு குணாதிசயம். அந்த குணாதிசயம் ஒருத்தருக்கு வந்துட்டுன்னா அது மாறாது. அதே நேரத்தில் பெருமை வந்துட்டுன்னு வைங்களேன், பெருமை வந்துட்டு, அந்த பெருமை வந்துட்டுன்னா பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், கிருபை உள்ளவனுக்கோ ஆமென். பாருங்க, அப்போ தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபையை கொடுத்து ஒரு உயர்வான பாதையை கர்த்தர் காட்டுவார்.